அடுத்து இரண்டாவது பெருமை கூறத்தாழ்வானுக்கு சொல்கிறார். வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும். வஞ்ச முக்குறும்பு, வஞ்சனா நம்மை ஏமாற்றி வஞ்சித்து உலகியல் விஷயத்திலே அழுத்தக்கூடியதுன்னு அர்த்தம். எது அழுத்தும்னா வஞ்ச, நம்மை வஞ்சிக்கக்கூடிய ஏமாற்றக்கூடிய முக்குறும்பாம். முக்குறும்புன்னு ஒண்ணு இருக்கான். அது என்ன முக்குறும்பு அப்படின்னா 3 விதமான கர்வம். அதுக்குத்தான் முக்குறும்பு, 3 வித கர்வம். அது என்னென்ன கர்வம்னா வித்யா மதம், தனமதம், ஆபிஜாத்திய மதம்னு சொல்லுவா. வித்யா மதம்னு சொன்னா நான் படிச்சவன்னு வரக்கூடிய கர்வம். தனமதம்னா பணக்காரன்னு வரக்கூடிய கர்வம். ஆபிஜாத்திய மதம்னா நான் ஏதோ பெரிய குலத்துல பிறந்தவன், அப்படிலாம் உயர்ந்தவர் தாழ்ந்தவன்லாம் யாரும் கிடையாது. பக்தி உள்ள எல்லோரும் உயர்ந்தவர் தான். ஆனா ஒரு சிலருக்கு வருது இல்லையா, நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன் அப்படிங்கிற கர்வம். இந்த 3க்கு தான் முக்குறும்புன்னு பேரு. படித்ததால் வரக்கூடிய செருக்கு, பணத்தால் வரும் செருக்கு, குலத்தால் வரும் செருக்கு, இந்த 3க்கும் முக்குறும்புன்னு பேரு. கூறத்தாழ்வான் எப்படிப்பட்டவர்னா வஞ்ச, இந்த 3ம் தான் நம்மளை வஞ்சித்து உலகியல் அழுத்திடும். ஏன்னா இந்த 3மே நமக்கு உலகியல் விஷயத்தை கொண்டு வருவது. ஆன்மீக ஞானம் வந்ததுன்னா அது கர்வம் வராது. உலகியல்ல நிறைய படிச்சுட்டான்னா படிச்சுட்டேன்னு கர்வம் வரும். இன்னொரு பக்கம் பார்த்தா பெரிய குலத்தில் பிறந்தவன்னா அதெல்லாம் உடம்பை இட்டுத்தானே, ஆத்மாவுக்கு எது? அப்ப அதுவும் உடலால் உலகியலிலே நம்மை அழுத்தக்கூடிய விஷயம். அது போலத்தான் பணம், அதுவும் உலகியல். அப்ப இந்த 3 என்ன பண்றதுன்னா வஞ்ச முக்குறும்பு, வஞ்சித்து நம்மை உலகியலிலே அழுத்தக்கூடிய விஷயங்கள். ஆனா கூறத்தாழ்வான் என்ன பண்ணாராம், வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடக்கும். இந்த 3ம் படுகுழி மாதிரி இருக்கு. அந்த படுகுழியில் விழாமல் கடக்கும். கடந்து போயிட்டார் கூறத்தாழ்வான். விழுந்துட்டா அவ்வளவுதான், விழுந்தா உலகியல்லையே மாட்டிக்க வேண்டித்தான். ஆனா வஞ்ச முக்குறும்பாம் குழியை, அந்த 3 குழிகள் இருக்கு, அதை கடந்து போயிட்டார் கூறத்தாழ்வான். ஏன்னா அவர்கிட்ட அந்த 3 பெருமைகள் உண்டு, ஆனா கர்வம் கொள்ளவில்லை. இப்போ வித்யா, கல்வி, கூறத்தாழ்வான போல ஞானம் உள்ளவா கிடையாது. ராமானுஜருக்கே அவர் ஸ்ரீபாஷ்யம் இயற்றும் போது பல வகைகளிலே உதவி செய்தவர் கூறத்தாழ்வான். முழு விவரம் நீங்க குரு பரம்பரையிலே காணலாம். அடுத்து தனம், அவரை போல செல்வந்தர் கிடையாது. கூரம்ங்கிற கிராமத்துல பெரிய ஜமீன்தாராக வாழ்ந்தவர். இன்னொரு புறம் ஆபிஜாத்தியம், உயர்ந்த ஹாரித குலத்திலே பிறந்தவர். அதனால இத்தனை இருந்தாலும் கூட அதனால் ஒரு துளி கர்வம் இல்லாதவராக, நான் ஏதோ அந்த குலத்துல பிறந்தவன், இவ்வளவு படிச்சவன், பணக்காரன், அந்த எண்ணமே இல்லாமல் வஞ்ச முக்குறும்பாம், உலகியல் வாழ்க்கையில் வஞ்சித்து தள்ளக்கூடிய முக்குறும்பு என்ற 3 விதமான கர்வம் இருக்கே, அந்த குழியை கடக்கும். அந்த படுகுழியிலே விழாமல் கடந்து போய் அந்த கர்வம் என்பதே இல்லாமல் விளங்கியவர் கூறத்தாழ்வான். அப்ப அவர் குணத்தை பார்க்கிறோம், அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியல. முக்குறும்புன்னு 3 குழி இருக்கு, அதுல விழாம தப்பிச்சவர்.